ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. நம்ம நாகு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாத வித்தை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு தானங்க சொல்லணும். ஏன்னா அவங்க கை வச்சாங்கன்னா அது எப்பேற்பட்ட கிரிமினல் வேலை, கில்லாடி வேலை எதுவாக இருந்தாலும் அதில் அப்படியே டான் அவங்க அந்த உண்மையை கக்கிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கில்லாடி அப்படின்னு அவங்கள சொல்லலாம். ஏன்னா அவங்களும் ஏற்கனவே இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதனால தாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமே நல்லா தெரியுது, அத்துப்படியாக தெரியுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இவர் இருக்கா இல்லையா ரேணுகா, அவள் எப்பேற்பட்ட கில்லாடி, அவள் எப்படி கேடி வேலை கில்லாடி வேலை பண்ணி எல்லாருக்கு வேலையிலையும் கண்ணிலையும் விரல விட்டு ஆடுறாலும் அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம எப்படி நம்ம வழியில் மற்றவங்கள குழப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ தான் அவள் என்ன நினைக்கிறா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல அவங்க பண்ணுற இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக அதை எப்படி அந்த இடத்துல அந்த உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குறேன்ற பேரில் கண்டிப்பாக அவங்கள ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதுக்கு மூலிமா அவங்கக்கிட்ட உண்மையை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதனால் அவங்கள முதல்ல மண்டியை கிண்டியை உடச்சி கூட அவங்க வாயில் இந்த உண்மையை வர வச்சுருப்பேனே தவிர நான் எதுலேயும் மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகுவுக்கு இப்போ தான் தோணுது. அதனால இவங்க அந்த ஐடியாவே அந்த நாகுக்கிட்ட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாகுன்ற பார்த்தீங்களா, நாகு அந்த ரேணுகா கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரேணுகா தனியாக இருக்க நேரம் பார்த்து கட்டை ஒன்று எடுத்துகிட்டு போய் அவளை பொலன்னு சொல்லிட்டு பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஐயோ என்னை தயவு செஞ்சு அடிச்சிடாத, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறேன், இனிமேல் நான் உங்கள் பக்கம் கூட வரமாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சிட்ருக்கேன், ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை எடுத்து அவள் சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நான் பஞ்ச பரதேசி மாதிரி அங்கங்கே சுற்றிட்டுருப்போம், எங்கள் வேலையே மற்றவங்கள ஏமாற்றி சாப்பிட்றது தான், நான் இங்கே தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், இங்கே வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பகீரமுகமாக மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. அதுவும் இல்லாமல் இங்கே எப்படியாச்சும் இந்த வீட்டில் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முதல்ல பிளான் பண்ணோம். ஆனால் கடைசியில் விஜய் மேலே ஆசைப்பட்டு விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு நல்லவர், அழகானவர், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அதனால் அவர் மாதிரி ஒருத்தர் தான் புருஷனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தேன். என்னுடைய வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுச்சு என்னவோ, அதனால் இந்த இடத்துல நான் தங்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஏன்டி இவ்வளோ கேக்கு மாரி வேலையை பண்ணி போட்டு இன்னும் நீ நல்ல மாதிரியாக நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு கேட்க, ஐயோ மேடம் என்னை மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுறது, வயிற்று பழப்புக்கு நாங்கள் இதை தானே பண்ணியாகணும், இந்த காலத்தில் படித்தவங்களுக்கு எங்கே வேலை இருக்குது, அப்படியே படித்தாலும் வேலையை தூக்கியா குத்துடுறாங்க, அதுக்கு மேலே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ சச்சரவு, எவ்வளோ இருக்குது, எத்தனை ஆயிரம் பேரை போராடி எத்தனை ஆயிரம் பேருக்கு நடுவில் இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்குன்னு எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை யாருங்க எங்களுக்கு வேலையை தூக்கி கொடுக்குறாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன்டி நீ கேடு கேட்டாச்சு போய் எங்களுக்கு என்ன வந்தது, அதுக்கு எங்கள் மல்லியோட வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிச்சா, நாங்களே ஏதோ பொண்ணு நல்லபடியாக வாழட்டும், இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டாலே இனிமேலாச்சும் நல்ல வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஏதோ உன் பாட்டுக்கு நோகாத அவள் இடத்த காலி பண்ணணுன்னு பார்க்குறா. அதுவும் எப்படி அவளை அந்த இடத்துல காலி பண்ணிவிட்டு இது உனக்கே வெக்கமா இல்லை, ஏதோ உன் புருஷனை அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவனோட முதல் மனைவி இறந்துட்டதுனால அந்த குழந்தைய கவனிச்சிக்கிறதுக்காக இப்போ அவங்க நெருக்கமாயிட்டாங்க. இது கடவுளோடைய விளையாட்டு, கடவுளோட விதின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை நீ எப்படி அவளை பிரிக்கணும்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையிலே ஒரு போட்டுறாங்க. ஐயோ எப்பா இதுதான் வேண்டான்னு சொன்னோம், மறுபடியும் இந்த பொம்பளை இதையே பண்ணிச்சே, இது சரியான கிறுக்கு பொம்பளையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டு தலைமையில் கையை வச்சுட்டு கீழே உட்கார அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டா. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு சார் பார்க்குறீங்க, அது பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா இவள் சும்மானே ஜிங்கு சிக்கான் டான்ஸ் ஆடுவா. இப்போ அவள் தலையில் வேற அடிபட்டிருக்கா, இதையே சாக்கா வச்சு மல்லிகாரில் விரல விட்டு ஆட்ட போகிறா, அது மட்டும் உறுதி. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.